எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் கொலைச்சிட்டே இருக்குது. நாயை அடிச்சா சரி. அட கேலிக்கு போறேன் கை தூக்குடா பிடிச்சி இடுப்பு போச்சே. என்ன மைதா மாவா? கோல மாவு கேலிக்கு போறேன் கம்முன்னுறா. எதுக்குடா எம்எல்ஏ வந்து இருந்தா நாய் துரத்துட்டு வந்ததுண்ணா. நீ ஏதாவது பண்ணிருப்படா. நான் ஒன்றும் பண்ணலண்ணா. டேய் உன் மொழியே சரியில்லை. வைங்க மாதிரியே சொல்ல என்ன பண்ண? கல்லால் அடிச்சிட்டேண்ணா. எதுக்கு நீ கல்லால் அடிச்ச? சும்மா கொலைச்சிட்டே இருந்ததா, அதனால தான் கல்லால் அடிச்சிட்டேன். டே தம்பி, அதோட குணம் வந்து குலைக்கிறது கடிக்கிறதுல, புரியுதா? இப்போ உனக்கு குலைச்சிதா கடிச்சதா? குலைச்சிது. டே தம்பி, அதுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அதனால தான் உன்னை கொலைக்கு வந்தது. இப்போ அதுக்கு அடிக்க போனால தான் உன்னை கொலைச்சிது. நீ என் மேலே பயந்து வந்து என் மேலே பட்டதுனால தான் இப்போ எனக்கு காயமாகிடுச்சு, அதுக்கும் காயமாகிடுச்சு. அதனால அதை அடிக்கக்கூடாது, புரியுதா? பாதுகாப்பான இடம் எதுண்ணா? வனவிலங்குன்னு ஒரு இடம் இருக்குதா தம்பி? பல வனவிலங்குனா எதுண்ணா? இதை சொல்லாதுங்களா? வனவிலங்குனா அந்தந்த விலங்குக்கும் வனவிலங்கு துறையில் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கும். அது நேரத்துக்கு உணவு வந்து சேர்ந்துடும். அது எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் அது வனவிலங்கு பாதுகாப்பு இடம்னு சொல்லியிருக்காங்க, புரியுதா? எப்பவுமே அந்த எந்த விலங்கும் தொந்தரவு செய்யக்கூடாது, அதை அடிக்கக்கூடாது, புரியுதா? எப்பா போகிற போக்கில் நம்ம இடுப்பு வச்சிட்டானே. எப்பா ஐயோ ஐயோ